شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب شكرا يا ربي شكرا. எனவே அடிப்படையில இல்லாததையெல்லாம் மார்க்கமாக சொல்லி சமூகத்தை குழப்புகின்ற வேலையை இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி மிக சாதுரியமாக என்ன செய்வார், மேற்கொள்வாரு. 8க்கும் 23க்கும் மட்டுமல்ல, எப்படி 41 தொலைலுமா 39 தொலைலுமா, நீங்க கொஞ்சம் அப்துல் ரஹ்மான் மௌலவிட்ட கேளுங்க, இதெல்லாம் உண்மையாண்டு கேளுங்க, நான் சொல்றதை மட்டும் நம்பிடாங்க, கேளுங்க, நீங்க விளங்குதா, இல்லாட்டி நான் கிதாபோட பக்கத்துல உங்களுக்கு கொப்பி எடுத்து நான் தாரேன். நீங்க கொஞ்சம் அப்துல் ரஹ்மான் மௌலவிட்ட கேளுங்க, இதெல்லாம் உண்மையாண்டு கேளுங்க, நீங்க கொஞ்சம் அப்துல் ரஹ்மான் மௌலவிட்ட கேளுங்க, இதெல்லாம் உண்மையாண்டு கேளுங்க. தராவீஹ் என்ற சொல் இருக்கிறே, இந்த பெயர் இது பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. உமர் ரலியல்லாஹு ஜமாத்தை உருவாக்கினாங்களே தவிர தராவீஹ் 20 உருவாக்கல்ல. தராவீஹ் 20 ரசூலுல்லாஹ் சொல்லுது. தராவீஹ் என்ற சொல் இருக்கிறே, இந்த பெயர் இது பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தராவீஹ் தொழுகையை பத்தி கேட்கப்படுது. என்ன ஆச்சரியம் என்று சொன்னா, தராவீஹ் தொழுக நபிகளார் தொழுதாங்க என்ன எப்படி எந்த அளவு குறைத்து சொல்வார். அவர் பேசும் பொழுதே சொல்றாரு, ரசூலுல்லாவுக்கு 2 தொழுகை இருந்தது, ஒன்று தஹஜ்ஜுது, ஒன்று கியாமுல் லைல், ஒன்று தராவீஹ்ண்டே சொல்றவரு என்ன சொன்னார் தெரியுமா? தராவீஹ் தொழுகைக்கு சொல்லும் பொழுது இந்த தராவீஹ்ண்டு பேர் பின்னாலதான் வைக்கப்பட்டுச்சுன்றார். உமர் ரலியல்லாஹு ஜமாத்தை உருவாக்கினாங்களே தவிர தராவீஹ் 20 உருவாக்கல்ல. தராவீஹ் 20 ரசூலுல்லாஹ் சொல்லுது. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுதான்றீங்களே தராவீஹ் தொழுக, ரசூலுல்லாஹ் என்ன பேர்ல தொழுதாங்க? தராவீஹ்ன்றது பின்னால வைக்கப்பட்ட பேருன்றதை ஏற்றுக்கொண்டார். அப்ப ரசூலுல்லாஹ் தராவீஹ் தொழுதான்னு கத்தி திரியுறீங்களே. தராவீஹ் என்ற சொல் இருக்கிறே, இந்த பெயர் இது பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது எங்கிருந்து வந்துச்சுது? நல்லா விளங்கிக்கோங்க. ரசூலுல்லாஹ் தராவீஹ்ன்ற ஒரு தொழுகையே தொழல. உமர் ரலியல்லாஹு ஜமாத்தை உருவாக்கினாங்களே தவிர தராவீஹ் 20 உருவாக்கல்ல. தராவீஹ் 20 ரசூலுல்லாஹ் சொல்லுது. தராவீஹ் என்ற சொல் இருக்கிறே, இந்த பெயர் இது பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுதான்றீங்களே தராவீஹ் தொழுக, ரசூலுல்லாஹ் என்ன பேர்ல தொழுதாங்க? நல்லா விளங்கிக்கோங்க. ரசூலுல்லாஹ் தராவீஹ்ன்ற ஒரு தொழுகையே தொழல. விளங்குதா? ரசூலுல்லாஹ் தராவீஹ்ன்ற ஒரு தொழுகையே தொழலன்றது முதலாவது விளங்கிக்கோங்க. அது அப்துல் ரஹ்மான் மௌலவியும் அவரோட பதில முதலாவதா சொல்றாரு, தராவீஹ்ன்ற பேர் பின்னாலதான். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கல, சஹாபாக்கள் இருக்கல, பின்னால வந்ததுன்றதை விளங்கும். சரி, அடுத்தது என்ன கேட்கிறாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனியா 20 ரக்காத் தொழுது இருக்கிறாங்க. எப்படி? ரசூலுல்லாஹ் தனிமையில் 20 ரக்காத்து தொழுதிருக்கிறார்கள். அதைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில் ஜமாஅத்தாக அமுல்படுத்தினார்கள் என்று சொல்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தான் தொழுதாங்க. நாங்க சொல்றோம் ரசூலுல்லாஹ் 20 தான் தொழுதாங்க, ஆனா ஜமாஅத்தாக தொழல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன தெரியுமா ஆச்சரியம்? 23 தொழ வேண்டும் என்று சொன்ன அறிஞர்கள் யாருமே, 23 தொழுவதுதான் முறை என்று சொன்ன அறிஞர்கள் யாருமே ரசூலுல்லாஹ் தொழுதாங்க என்று சொல்லல. அவரே சொல்றாரு, என்ன எங்கட ஆட்கள் கூட தவறு என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சதனாலதான் நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க, இது தவறுன்றார். இது அப்துல் ரஹ்மானும் அவர்களுடைய இன்றைக்கு அதுக்கு வக்காலத்து வாங்கிற ஒரு சிலர் தான் இதை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தொழுத தொழுகையின் ரகாத் எத்தனை? இதான் கேள்வி. எங்கள்லையும் பல பேர் என்ன சொல்லிடுறாங்களா, ரசூலுல்லாஹ் 20 சொல்லல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் 20 உண்டாக்கினாங்க என்று சொன்ன அவனுக்கு அது புடியா போச்சு. எங்கடவங்களும் பிழையாக பதில் சொன்னாங்க. அல்லாஹுவின் நல்லடியார்களே, என்ன தெரியுமா ஆச்சரியம்? 23 தொழ வேண்டும் என்று சொன்ன அறிஞர்கள் யாருமே, 23 தொழுவதுதான் முறை என்று சொன்ன அறிஞர்கள் யாருமே ரசூலுல்லாஹ் தொழுதாங்க என்று சொல்லல. அவரே சொல்றாரு, என்ன எங்கட ஆட்கள் கூட தவறு என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சதனாலதான் நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க, இது தவறுன்றார். இது அப்துல் ரஹ்மானும் அவர்களுடைய இன்றைக்கு அதுக்கு வக்காலத்து வாங்கிற ஒரு சிலர் தான் இதை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் பள்ளியில ஜமாத்தாக தொழுகிறத உருவாக்கினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாத்தை உருவாக்கினாங்களே தவிர தராவீஹ் 20 உருவாக்கல்ல. தராவீஹ் 20 ரசூலுல்லாஹ் சொல்லுது. இது அப்துல் ரஹ்மானும் அவர்களுடைய இன்றைக்கு அதுக்கு வக்காலத்து வாங்கிற ஒரு சிலர் தான் இதை சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் இருக்குது, தபரானியில் இருக்கிறது, பைஹகியில் இருக்கிறது. நம்பரோட கொடுத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹ், அதாவது ரசூலுல்லாஹ் ரமலானுடைய இரவில 20 ரக்காத்தும் வித்ரும் தொழுதார்கள்.
20 ரக்காத்தும் வித்ரும் தொழுதார்கள். ஹதீஸில் இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இது எடுத்தோன்னு என்ன சொல்றேன்னா, அந்த ஹதீஸ் பலகீனம். எப்படி பலகீனம்? ஹதீசுடைய சஹீஹ் லைஃப் ஷரீஃபில கண்டுபிடிக்கிற கலைகிறே இது சும்மா பாலுதா ஊத்துற மாதிரி இல்ல. ஆழ்ந்த கடல். தெரியாம காலை போட்டா சறுக்கிடுவான். அறிவிப்பாளர்கள் ஒருவர் பலகீனமாக இருக்கிறதால் அந்த ஹதீஸ் நிராகரிக்கப்படக்கூடியதல்ல. ஆனா இதுக்கு முன்னால பேசின யாருமே நபிகளார் 23 தொழுதாங்க அதனால தொழுகிறோம் யாரும் சொல்லி. ஏன் தெரியுமா? நபிகளார் தொழுததாக தபரானில, பைஹக்கில, இப்னு அபி ஷைபால ஒரு ஹதீஸ் வராமல் இல்ல, வருதுதான். ஆனா அந்த ஹதீஸ் எப்படிப்பட்டது தெரியுமா? இட்டுக்கட்டப்பட்டதுன்னு போற நிலைமையில் உள்ள ஹதீஸ். அப்துல் ரஹ்மான் மௌலவியா ஹதீஸ பத்தி சொல்லும் பொழுது ஹதீஸ்ல ஒரு வகை இருக்குது, இட்டுக்கட்டப்பட்டது, அது பொய், அதை எடுக்க கூடாதுன்னு அடிச்சு சொன்னாரு. நீங்க பிதத் சம்பந்தப்பட்ட சீடியை பாருங்க. ஆனா இவர் ரசூலுல்லாஹ் 23 சொல்றாங்கன்றது காட்டுற ஆதாரம் என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். இட்டுக்கட்டப்பட்டது என்று விளங்கி கொண்டு யாராவது ஒரு செய்தியை சொன்னா அவர் ஹதீஸ் எல்லாம் சொல்றார். எப்படி? மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மக்அதஹு மினன் நார். எப்படி? என் மீது யாராவது வேண்டுமென்றே பொய் உரைத்தால் அவர் நரகத்தில் ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொள்ளட்டும். சஹீஹ் லைஃப் ஷரீஃபில கண்டுபிடிக்கிற கலைகிறே இது சும்மா பாலுதா ஊத்துற மாதிரி இல்ல. சஹீஹ் லைஃப் ஷரீஃபில கண்டுபிடிக்கிற கலைகிறே இது சும்மா பாலுதா ஊத்துற மாதிரி இல்ல. இந்த ஹதீஸ சொல்லி போட்டு இந்த இட்டுக்கட்டப்பட்டதை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொல்றீங்களே அப்பா, அல்லாஹ்ட பயம் இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யாராவது ஒருவர் மன் ஹத்தஸ அன்னி பிஹதீஸின் யுரா அன்னஹு கிஸ்புன் ஃபஹுவ அஹதுல் காதிபைன் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் சொன்னதாக என் மீது பொய்யான ஒரு செய்தியை சொன்னால் அவர் 2 பொய்யல்ல ஒரு பொய் என்று சொன்னாங்க. ஒருத்தன் பொய்ய கட்டினவன், இரண்டாவது பொய்ய பரப்புறவன். ஆழ்ந்த கடல். தெரியாம காலை போட்டா சறுக்கிடுவான். அறிவிப்பாளர்கள் ஒருவர் பலகீனமாக இருக்கிறதால் அந்த ஹதீஸ் நிராகரிக்கப்படக்கூடியதல்ல. ஆழ்ந்த கடல். தெரியாம காலை போட்டா சறுக்கிடுவான். அறிவிப்பாளர்கள் ஒருவர் பலகீனமாக இருக்கிறதால் அந்த ஹதீஸ் நிராகரிக்கப்படக்கூடியதல்ல. விளங்குதா? அவ்வளவு தெளிவா வந்திருக்குது. இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டு இந்த ஹதீஸ் ஆதாரமா காட்டவே இல்லை. உமர் ரலியல்லாஹு சப்ஜெக்ட் தான் எல்லாரும் காட்டுறாங்க. அப்துல் ரஹ்மான் மௌலவி இன்றைக்கு வந்துகிட்டு என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தான் தொழுதாங்க. நாங்க சொல்றோம் ரசூலுல்லாஹ் 20 தான் தொழுதாங்க. ஆனா ஜமாத்தாக தொழல. அவரே சொல்வார். பின்னால் ஒரு கேள்வி கேட்கப்படுது, சமகால ஆய்வாளர்களை ஏற்றுக்கொள்ள. இவர் சமகால ஆய்வாளர் தான் இருக்கிறார். ஏன்னா எங்களுடைய ஆட்கள் விடுற தவறு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு பின்பற்றி தான் நாங்க 23 இல்ல ரசூலுல்லாஹ் பின்பற்றி தொழுகிறோம்ன்றார். அடே வார ஹதீஸ் என்ன பாருங்க. வார ஹதீஸ முஹம்மது இப்னு ஜஅஃபர் அர்-ராஸி அவங்க சொல்றாங்க. அலி இப்னு ஜஅத் என்றவர் சொல்றாராம். அபூ ஷைபா இப்ராஹிம் இப்னு உஸ்மான் என்றவர் சொல்றாராம். இது என்ன? இதுதான் அறிவிப்பாளர் தொடர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலே 20 தொழுவார்களாம், 20 ரக்காத்தும் வித்ரும் தொழுவார்களாம் என்று சொல்றாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தபரானில முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா வருது, வராமல் இல்ல. ஆனா இந்த அபூ ஷைபா இப்ராஹிம் இப்னு உஸ்மான் என்றவர் எப்படி விமர்சிக்கப்பட்டவர் தெரியுமா? மத்ரூகுல் ஹதீஸ், ஹதீஸ் கலையில் விடப்பட்டவர். ذهبي இமாம் சொல்றாங்க, துரிக்க ஹதீதுஹு, அவர் ஹதீஸ் எடுக்கலாத, விட்டு போடணும், அந்த அளவு கடுமையானவர். புகாரி இமாம் அவரை பத்தி நல்லவர் என்று சொல்லவும் இல்ல, கெட்ட அவரை பேசாம இருந்துட்டார். இப்படி இப்னு அபி ஷைபான்றவர் மத்ரூகுல் ஹதீஸ், ஹதீஸ் துறையில் விடப்பட்டவர், அவரை எடுக்கலாதுன்னு விமர்சிக்கப்பட்ட லேசானவர் அல்ல. அது அப்படி சொல்றவர் யார்? இப்னு ஹஜர் அஸ்கலானி, ஷாஃபி மذهபை சார்ந்த அறிஞர் சொல்றாங்க. எனவே நீங்க இந்த ரசூலுல்லாஹ் 23 தொழுதாங்க வார செய்தியை எல்லா அறிஞர்களும் உண்டுபட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. என்ன இது இட்டுக்கட்டப்பட்டது. இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவியும் அவரை போல இன்றைக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, முட்டை விட்டு கத்துற கோழி மாதிரி. இவங்க கொஞ்சம் பேர் தான் இந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க, தூக்கி பிடிச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹ் 23 தொழுதாங்க சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் மௌலவி அசத்தியத்தை பேசுறவர் தானே, பேசுறது மறந்துரும். அவரே ஆரம்பத்தில் சொல்றாரு, ஒரு ஹதீஸ் மிக பலவீனமாக இருந்தால் இட்டுக்கட்டப்பட்டதா இருக்கும்டா அதை தூக்கி வீசுறோம், அதை எடுக்கக்கூடாது அவரே சொல்றார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு சொல்றது மிக பலவீனமானது, இட்டுக்கட்டப்பட்டதுன்ற அளவுக்கு போகக்கூடியதுன்றத நாங்க நல்லா விளங்கி கொள்ளணும். அதுல அபூ ஷைபா இப்ராஹிம் உஸ்மான் விடப்பட்டவர், ஹதீஸ் கலையில் விடப்பட்டவர் அப்படின்னு விமர்சிக்கணும். முன்கருள் ஹதீஸ் நிராகரிக்கப்பட்டவர் என்ன செய்யப்பட்டிருக்கு, முரணா அறிவிக்கிறவர் அவரை பத்தி சொல்ல. எனவே அந்த ஹதீஸ் மிக பலவீனமானதுன்றதுல என்ன இல்ல, அறிஞர்களுக்கு இடையில கருத்து வேற்றுமையே வராத அளவுக்கு பலவீனம்ன்றத நல்லா விளங்கிக்கோங்க.
பலமாக பிடிக்கிறேன்டா ஹஜ்ரத் ஆயிஷா சொல்லிட்டாங்களா 11 விட கூடவே இல்ல. அது எப்படி சொல்லுவா? ஹஜ்ரத் ஆயிஷா அவ கண்டதை சொல்றா. உம்மு சலமா சொல்றா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ் 13 ரக்காத் தொழுததை நான் கண்டேன். உம்மு சலமா பொய்யா சொல்றா? முஸ்லிம்ல இருக்கு 13 ரக்காத். இன்றைக்கு நீங்க ஹரத்துக்கு போங்க, கியாமுல் லைல் அங்க நாங்க 8 + 3 தானே சொல்றோம் 11. ஹரத்துல 13 தான் தொழிக்கிறான். ஹஜ்ரத் உம்மு சலமான ஹதீஸை வச்சு 11 மேல கூடவே இல்லை. அதுக்கு மேல செய்யறது பித்ஆண்டா. உம்மு சலமா சொன்னது என்ன? இன்னொரு அறிவிப்பில் முஸ்லிம்ல இருக்கிறது ரசூலுல்லாஹ் 15 ரக்காத் தொழுதாங்க. 15 ரக்காத் பொண்டை வச்சு வாதிடுறது கேளாது. ஆனால் நாங்க சொல்றோம் ஹஜ்ரத் ஆயிஷா கொடுத்தது என்ன? அவ தராவீஹ பத்தி, ரமலானுடைய விசேட தொழுகையை பத்தி பேசல. ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னது முழு வருடத்திலும் தொழும் ஒரு தொழுகையை பத்தி சொன்னார்கள். அதுதான் வித்ரு தொழுகை. அதான் வித்ரு 12 சொல்லலாம். வருஷம் பூரா தொழுங்க. ரமலான் இல்ல ஜமாத்தா தொழுங்க, ரமலான் இல்லாத காலத்துல தனியா தொழுங்க. நபி வித்ரை 11க்கு மேல கொண்டு வரல. இதுதான் தராவீஹ் சம்பந்தமான. என்ன ஆயிஷா நாயகி சொன்னாங்களாம், ரசூலுல்லாஹ் 11 காண என்ன செய்யல, கூட்டல்ல. அவர் ஆயிஷா நாயகிய 11 13 தொழுததா சொல்றாங்களே, 15 தொழுததாம் ஹதீஸ் வருதே. அப்ப ஆயிஷா நாயகி ரமதானிலோ ரமதான் அல்லாத காலங்களிலோ 11 காண கூட்டல்ல சொன்னா கூட்டி இருக்கிறாங்களே, பொய்யே. அப்படிதானே? அதை சொல்லி போட்டு சொல்றாங்க. அதை சொன்னது அது வித்திரு, அது இரவு தொழுக. ரசூலுல்லாஹ் 23 தொழுது தராவீஹ், தராவீஹ் ஒன்று பின்னாலதான் வந்துச்சுன்னு ஏற்றுக்கொண்டார். விளங்குதா உங்களுக்கு? தராவீஹ் என்ற சொல் இருக்கிறே, இந்த பெயர் இது பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க, அது வார ஹதீசுகளை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இரவையில 11 ரக்காத் தான் தொழுதாங்க. ஒரு சில ஹதீசுகள்ல 13 வருது. 13 தொழுதாங்க சொல்ற ஆயிஷா நாயகி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் என்ன தெரியுமா சொல்றாங்க? பாருங்க அந்த ஹதீஸ, புகாரில வருது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவையில் 13 ரக்காத் தொழுவார்கள். மின்ஹா அல் வித்ரு வ ரக்அத்தல் ஃபஜ்ரி. என்ன சொல்றாங்க? அந்த 13ல தான் வித்ரும் வரும், சுபஹுடைய முந்தின 2 ரக்காத்தும் வரும்ன்றாங்க. அப்ப 11 தொழுதாங்க, சுபஹுடைய முந்தின 2ஓட 13 ஆகுது. அதே போல என்ன சொல்றாங்க ஆயிஷா, இன்னொரு இடத்துல புகாரிலே வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இரவையில் 13 ரக்காத்து தொழுவார்கள். அதையும் சொல்றாங்க. அது பாங்கு சொன்ன பிறகு இலகுவாக 2 ரக்காத்தை தொழுவாங்கன்னு சொல்றாங்க. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்றாங்க. எப்படி? முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்புல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இரவையில் 13 ரக்காத் தொழுவார்கள். பி ரக்அத்தைல் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய 2 ரக்காத்தோடு சேர்த்து 13 ரக்காத்தை தொழுவாங்க. விளங்குதா உங்களுக்கு? ஆயிஷா நாயகி சொன்னது பொய் கிடையாது. ரசூலுல்லாஹ் ரமதானுடைய காலத்திலும் ரமதான் அல்லாத காலத்திலும் 11 தான் தொழுதாங்க. அதுல சந்தேகம் இல்ல. 13 வரக்கூடிய அறிவிப்பு இருக்குது, இல்லாமல் புகாரில முஸ்லிம்ல வருது. ஆனால் 13 என்பதுல சுபஹுடைய 2 ரக்காத்தையும் சேர்த்து சொல்லி இருக்கிறாங்கன்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடியது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரவு தொழுகையில் தன்னுடைய காலத்து மைமூனா பின்துல் ஹாரிஸ் அவங்களோட வீட்டுல தொழுதேன். ரசூலுல்லாஹ் 13 ரக்காத்து தொழுதாங்க என்று சொல்றது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் தான், வராமல் இல்ல. ஆனா முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்ற அந்த புத்தகத்துல, இப்னு அபி ஷைபா என்ற புத்தகத்துல பலமான அறிவிப்பாளர் வரிசையோடு, பலமான அறிவிப்பாளர், பலவீனமானது கிடையாது, பலமான சக்தி வாய்ந்த ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையோட வருது. எப்படி தெரியுமா? அவங்களே சொல்றாங்க, நபிகளாருடைய இரவு வணக்கத்தை நான் மொத்தமாக பார்த்தேன், 13 ரக்காத்துக்கள் இருந்தன. மின்ஹா ரக்அத்தஸ் சுப்ஹி, அந்த 13ல சுபஹுடைய முந்தின 2 ரக்காத்தும் இருந்ததுன்னு சொல்றாங்க. இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு வணக்கத்தோடு சம்பந்தப்படுற மிக நெருக்கமான 2 பேர் யார் தெரியுமா? உண்டு ஆயிஷானே, உண்டு இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே முஸ்லிம்ல வருது. அவர்கள்ட்ட போய் கேட்கறாங்க, நபிகளார் இரவு வணக்கம் எப்படி இருந்ததுன்னு கேட்கல. அவங்க சொல்றாங்க, இந்த பூமியில நபிகளாருடைய இரவு வணக்கத்தை பற்றி நன்றாக தெரிந்த ஒருவரை சொல்லி தரட்டுமா? நீங்கள் போய் ஆயிஷா அம்மையாரிடம் கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். போய் கேட்ட நேரத்தில் தான் சொன்னார்கள், நபிகளார் இரவையில் 11 ரக்காத்து தொழுவார்கள். எந்த அளவுக்கு தெளிவா சொன்னாங்க தெரியுமா? பகல் நேரத்துல தொழ முடியாத அளவு நிலைமை ஏற்பட்டா இரவு நேரத்துல பகலையில எழும்பி 12ஆ தொழுவாங்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை எவ்வளவு தெளிவா நோட் பண்ணிருக்கிறாங்கன்னு பாருங்க.
அதே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ரமதான்ல நபிகளார் இரவு வணக்கம் எப்படி இருந்ததுன்னு கேட்கல தெளிவா சொல்றாங்க. ரமதானிலும் சரி ரமதான் அல்லாத காலங்களும் 11 கூட்ட மாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. கூட்டுறதுல தானே பிரச்சனை இருக்குது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் 23 தொழுதார்கள் என்று யாராவது சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாத்தை உருவாக்கினாங்களே தவிர தராவி 20 உருவாக்கல. தராவி 20 ரசூலுல்லாஹ் சொல்லுது. அவனும் ஒரு பொய்யன் என்றதை விளங்கிக்கோங்க. அவனும் ஒரு சுத்த பொய்யன். எனவே ஹதீஸ் கலை அறிஞர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு நபிகளார் 23 தொழுது பொய், அது இட்டுக்கட்டப்பட்டது என்றதை ஏற்றுக்கொள்றாங்க. அப்துல் ரஹ்மான் மோலே அவங்கள போல சிலர் என்ன செய்யறாங்க, இன்றைக்கு வந்துகிட்டு நான் தூக்கி பிடிச்சுக்கிட்டு தடமாறிக்கிட்டு போறாங்க. எனவே நபிகளார் 13 தொழுதாங்க தானேண்டா நன்றாக 13 தொழுதாண்டி சொல்ற 2 பேர் ஆயிஷா நாயகி ஒண்டி இப்னு அப்பாஸ் 2 பேருமே சொல்றாங்க. அதுல சுபஹுடைய 2 ரக்காத். எனவே எது நபிகளார சுன்னாவுக்கு நேர்படுதோ அதை எடுத்துட்டு போயிடுவோம். எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நபிகளார பின்பற்றி அமல் செய்யறதுல என்ன பிரச்சனை? ஏன் அதுக்கு சண்டை பிடிக்கணும்? ஊர்வலமா பெருசா? சமூகத்துடைய சம்பிரதாயம் சடங்குகள் முக்கியமா? எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் 11 தொழுதாங்கன்னு வருது, அதை நாங்க எடுத்துட்டு போயிடும். எல்லா குலபாக்கள் காலத்திலேயும் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும் வரைக்கும் 8 என்ற பேச்சு வரல. 50க்கு பிறகுதான் 8 என்ற இந்த பூகம்பம் பிடிச்சது. எனவே அடிப்படையில இல்லாததையெல்லாம் மார்க்கமாக சொல்லி சமூகத்தை குழப்புகின்ற வேலையை இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி மிக சாதுரியமாக என்ன செய்வார், மேற்கொள்வாரு. அது வரைக்கும் இருந்த ஒருத்தர் ஹதீஸ் சரியா அது சரியா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலதான் 8 என்றது வந்துச்சு சொல்லி சமூகத்தை குழப்புகின்ற வேலையை இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி மிக சாதுரியமாக என்ன செய்வார், மேற்கொள்வாரு. அதுக்கு முன்னால யாரும் வெட்டு பேசல, அவங்கள விளப்பம் உள்ளாக்கல். இப்ப குழப்பமே. எனவே அடிப்படையில இல்லாததையெல்லாம் மார்க்கமாக சொல்லி சமூகத்தை குழப்புகின்ற வேலையை இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி மிக சாதுரியமாக என்ன செய்வார், மேற்கொள்வாரு. அடுத்தது உமர் ரதியல்லாஹு அன்ஹு 23 தொழுவிச்சாங்க தானே ஒரு செய்தியை சொல்றாங்க. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். முஅத்தா மாலிக்க நீங்க எடுத்து பாருங்க. உமர் ரதியல்லாஹுடைய காலத்தில் 23 தொழுததாக வருது. உமர் ரதியல்லாஹு 11 தொழுவிக்குமாறு ஏவினதா அதுக்கு முன்னால வர ஹதீஸ் வருது. அடே, ஒருத்தர ஏவலை நீங்க எடுத்துக்கொள்வீங்களா அல்லது ஒருத்தர காலத்தில் நடந்ததை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? உமர் ரதியல்லாஹு அன்ஹு 11 தொழுவிக்க சொன்னதா ஏவினதா முஅத்தா மாலிக்ல வருது. அடுத்த ஹதீஸ்ல வருது உமர் ரதியல்லாஹுடைய காலத்துல என்ன செஞ்சதா. சஹீஹ்னு வெச்சுக்கொள்ளுங்க, பலவீனம் தான். 23 தொழுது பலவீனம் தான். சஹீஹ்னு வெச்சு கொண்டாலும் கூட அடே, நபிகளார் சுன்னாவுக்கு நேர்பட்டு உமர் ரதியல்லாஹுடைய ஓர்டர் எதுக்கு வருது? 11க்கு தானே வருது. அப்ப ஏன் நீங்க ஓர்டரை விட்டு போட்டு உமருடைய காலத்துல நடந்ததுக்கு போறீங்க? எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு தெளிவுகள் இருக்குது. அல்லாஹ்வை பயந்து சத்தியத்தை விளங்க கொஞ்சம் ஆசைப்படுங்க சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதேண்ட உங்களோட சொத்து கிடையாது. தவறினா மறுமையில நரகம் கிடைக்கும், சரியா செஞ்சா சுவர்க்கம் கிடைக்கும். எனவே நாங்க ஆசைப்படும் நபிகளார் சுன்னாவுக்கு நேர்பாடா செஞ்சிருப்போம், நல்லா குற்றம் பிடிப்பானா? எனவே அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நபிகளார் 11 தான் தொழுதார்கள். 13 தொழுதார்கள் என்று சொல்லக்கூடிய ஆயிஷா நாயகி இப்னு அப்பாஸ் 2 பேருமே அது சுபஹுடைய 2 ரக்காத்தும் சேர்ந்தது என்று சொல்றாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹுவோடு சம்பந்தப்படுது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு 11 தொழுவிக்க சொல்லி ஏவினதாக வருது. எனவே ஏவலை எடுத்து எல்லாத்தையும் பார்த்தாலும் 11ஓடு சம்பந்தப்படுது. அதுக்கு பிறகு யார் எத்தனை ரக்காத் தொழுதா நமக்கு என்ன இருக்குது? நபிகளாரும் நபித்தோழர்களும் எல்லாரும் ஒன்றுபட்டு 11 என்று சொல்லும் பொழுது ஏன் நாங்க கருத்து வேற்றுமை உள்ள 23க்கு போகணும்ன்றத நீங்க விளங்க. அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? இன்னொரு ஆச்சரியமான விஷயம். அவர் சொல்றாரு 23 தொழுவதில் இஜ்மா இருக்கிறது. எல்லா குலபாக்கள் காலத்திலேயும் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும் வரைக்கும் 8 என்ற பேச்சு வரல. கருத்து வேற்றுமையே வரலன்னு சொல்றாரு. அல்லாஹு அக்பர். மார்க்கத்தை படிச்சவர் இப்படி சொல்லுவாரா? கிதாபுகளை வாசிச்சவர் இப்படி சொல்லி கருத்து வேற்றுமையே வரலையாம், இஜ்மாவும் எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறாங்களா 23 தொழுவணும்ன்றதுல. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 23 தொழுவுறதுல ஒன்றுபட்டு இருக்கிறாங்களா பாருங்க. எப்படி எல்லாம். அதுல இன்னொரு கருத்தையும் சொல்றாரு. என்ன, இந்த குறிப்பிட்ட ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாலதான் 50 வருஷத்துக்கு தானே 8 ரக்காத்து பேச்சு வருது. எல்லா குலபாக்கள் காலத்திலேயும் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும் வரைக்கும் 8 என்ற பேச்சு வரல. சொல்லி சமூகத்தை குழப்புகின்ற வேலையை இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி மிக சாதுரியமாக என்ன செய்வார், மேற்கொள்வாரு. 50 வருஷத்துக்கு தானே 8 ரக்காத், அதுக்கு முன்னுக்கு இருக்கவே இல்லையா? அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், அந்த காலத்திலிருந்து பேச்சு இருக்குது பாருங்க. நான் சொல்றேன் எப்படி வருது, எப்படி கருத்தெல்லாம் வருதுன்னு பாருங்க. ஒரு கருத்து இருந்திருக்குது. எப்படி
முன்னோர்கள் ஆரம்ப காலத்துல 600க்கு முன்னால இருந்தவங்க, ஹிஜ்ரி 600க்கு முன்னால இருந்தவங்கள்ட்ட இருந்த கருத்து வேற்றுமை எப்படி இருக்குது? அதுல எப்படி சொல்றாங்க? ஒரு சாரார் சொல்றாங்களாம் 41 ரக்கா 41 ரக்காத்து தொழணும், இன்னொரு கூட்டம் சொல்றாங்க 39 ரக்காத்து தொழணும், இன்னொரு கூட்டம் சொல்றாங்க 13 ரக்காத்து தொழணும், இன்னொரு கூட்டம் சொல்றாங்க 11 ரக்காத்து. 11 ரக்காத்து தொழுறத முன்னோர்கள் சொல்லவே இல்லையா? 8 ரக்காத்துல 50 வருஷத்துக்கு தான் வந்திருக்குதா? அப்ப ஏனப்பா பொய் சொல்றீங்க? உங்களோட கருத்தை நிரூபிக்கிறது இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லணுமா? எல்லா குலபாக்கள் காலத்திலேயும் அன்றிலிருந்து இன்று வரை சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும் வரைக்கும் 8 என்ற பேச்சு வரல. பொதுமக்களுக்கு புத்தகம் வாசிக்க தெரியாது, பொதுமக்களுக்கு கிதாபு வாசிக்க தெரியாது மை, ஏன்னா உலமாக்களுக்கும் வாசிக்க தெரியாதா? பொய்ய விட்டுட்டு போறீங்க, நாங்க என்ன பார்க்க மாட்டோமா? அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே 23 மட்டுமல்ல 41 ரக்காத் தொழணும் ஒரு கூட்டம் இருந்திருக்குது, 39 ஒரு கூட்டம் இருந்திருக்குது, 13 ஒரு கூட்டம் இருந்திருக்குது, 11 ஒரு கூட்டம் இருந்திருக்குது, அதே போன்றுதான் 23 ஒரு கூட்டம் இருந்திருக்குது. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல யார கருத்து நபிகளாருக்கு நேர்பட்டு போகுது அதை நம்ம எடுத்துட்டு போயிருவோமே. 23 தொழுற நீங்க ஏன் 39 தொழக்கூடாது? ஏன் 41 தொழக்கூடாது? எனவே அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு சொன்னா, மதீனா வாசிகள் 39 தான் தொழுதாங்களாம். அதெல்லாம் நிறைய கிதாபுகளை பார்க்கலாம். எனவே எல்லா குலபாக்கள் காலத்திலேயும் அன்றிலிருந்து இன்று வரை சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும் வரைக்கும் 8 என்ற பேச்சு வரல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சதுல இஜ்மா வந்திருக்குது, அதுல என்ன கருத்து வேற்றுமை வரையலாண்டு சொல்றது அப்துல் ரஹ்மான் மௌலவி சொல்ற பச்சை பொய், விளங்குதா? தெளிவான பொய். எனவே இவ்வளவு பெரிய ஒரு கருத்து வேற்றுமை இருந்திருக்குதுன்றத நாங்க விளங்கிக் கொள்ளணும். எனவே கருத்து வேற்றுமை இருக்குது. எப்படி? 8க்கும் 23க்கும் மட்டுமல்ல, எப்படி 41 தொலையலுமா 39 தொலையலுமா? நீங்க கொஞ்சம் அப்துல் ரஹ்மான் மௌலவிட்ட கேளுங்க, இதெல்லாம் உண்மையாண்டு கேளுங்க. நான் சொல்றதை மட்டும் நம்பிடாங்க, கேளுங்க நீங்க, விளங்குதா? இல்லாட்டி நான் கிதாபோட பக்கத்துல உங்களுக்கு கொப்பி எடுத்து நான் தாரேன். நீங்க கொஞ்சம் அப்துல் ரஹ்மான் மௌலவிட்ட கேளுங்க, இதெல்லாம் உண்மையாண்டு கேளுங்க. நீங்க கொஞ்சம் அப்துல் ரஹ்மான் மௌலவிட்ட கேளுங்க, இதெல்லாம் உண்மையாண்டு கேளுங்க. நான் சொல்றதை மட்டும் நம்பிடாங்க, கேளுங்க நீங்க, விளங்குதா? இல்லாட்டி நான் கிதாபோட பக்கத்துல உங்களுக்கு கொப்பி எடுத்து நான் தாரேன். சரியா? 41, 39, 13, 11, 23 5 கருத்து இருந்திருக்குது, விளங்குதா? எனவே இவ்வளவு கருத்து இருக்கும் பொழுது கருத்து வேற்றுமையே வரல இஜ்மான்னு சொன்னா இந்த அப்துல் ரஹ்மான் மௌலவி போல ஒரு பொய் சொல்றவன் இருப்பான? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதுல இஜ்மா இல்ல. அடுத்தது இன்னொரு சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, அவர் தௌஹீத்வாதிகள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க 23 தொழுறது பித்அத்ன்றீங்களே, ஜமாத்தா தொழுறதுக்கு எங்க ஆதாரம் இருக்குது? அதையும் தூங்குறதுக்கு முன்னால ஆரம்ப நேரத்துல தொழுறதுக்கு எங்க ஆதாரம் இருக்குது? ரசூலுல்லாஹ் ரமலானுடைய காலத்துல இஷா தொழுகைக்கு பின்னால மஸ்ஜிதுல மக்களை சேர்த்து 8 ரக்காத்து தொழுவிச்சு ஒரு ஹதீஸ்ல காட்டுறாங்க. அல்லாஹு அக்பர். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர், உண்டல்ல பல ஆதாரம் காட்டலாம், விளங்குதா? பல ஆதாரங்கள் காட்டலாம். முன்னிரவையில் இரவு தொழுகையை தொழலாம், முன்னிரவையில் வித்திரை இரவு தொழுகையை தொழுதுவிட்டு படுக்கலாம்ன்றது கொண்டல பல ஆதாரம் காட்டலாம், விளங்குதா? ஒரு சில ஆதாரத்தை காட்டுறேன் பாருங்க. எப்படி? முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் காஃப அல்லா யகூம மின் ஆஹிரில் லைலி. எப்படி? முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், மன் காஃப அல்லா யகூம மின் ஆஹிரில் லைலி, இரவையின் கடைசியில் எழும்ப முடியாது என்பதை யாராவது பயந்தால் ஃபல்யூத்திர் அவ்வலஹு, இரவுடைய ஆரம்பையிலே வித்திரை தொழுது விட்டு படுக்கட்டும். வமன் தமிஅ அன் யகூம ஆகிரஹு, யாருக்கு பின்னிரவையில் எழும்ப முடியும் என்ற உறுதி ஆசை இருக்கிறதோ, ஃபல்யூத்திர் ஆகிரல் லைலி, அவர் இரவையின் கடைசி பகுதியில் தொழட்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் தான் அனுமதி கொடுத்துட்டாங்களே. என்ன? யாருக்கு எழும்ப முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னிரவையில தொழட்டும், யாருக்கு எழும்ப முடியும்ன்ற சக்தி ஆசை இருக்குதோ அவங்க பின்னிரவையில தொழட்டும். ரசூலுல்லாஹ் ரெண்டுக்கும் அனுமதி தந்தாங்களே அப்பா, நீங்க எப்படி முன்னிரவையில தொழுறதுக்கு ஆதாரம் இல்லன்னு சொல்றீங்க? எனவே எங்களுக்கு பின்னிரவையில சக்தியில நாங்க முன்னிரவையில தொழுகிறோம். ஒரு சாரார் சொல்லுவாங்க எனக்கு பின்னிரவையில தொழுண்டா அவர் பின்னிரவையில தொழுவாரு, நீங்க எப்படி சொல்லுவீங்க ஒரு நேரத்துல தான் பின்னிரவையில தான் தொழணும் உண்டு? எனவே அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்ல வர ஹதீஸ் அப்படியே வருது. யாருக்கு பின்னிரவையில் எழும்புவதில் பயம் இருக்கிறதோ, பின்னிரவையில் எழும்ப முடியாது என்று நினைக்கிறாரோ அவர் முன்னிரவையிலேயே தொழுது விட்டு படுக்கட்டும். யார் எழும்புறது உறுதியா இருக்குதோ அவர் என்ன செய்யட்டும்.
அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு விஷயம் இருக்கு, அதுல நான் சொல்றேன். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விடயத்தை அறிவுரையாக வசியத்தாக சொன்னார்கள். அந்த 3ல ஒன்று என்ன தெரியுமா? வ அன் ஊதிர கப்ல அன் அனாம, நான் தூங்குறதுக்கு முன்னால வித்ரு தொழுமாறு எனக்கு சொல்லி தந்தாங்க. அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முன்னிரவையில தொழையலுமா எழதா? தூங்குறதுக்கு முன்னால தொழுது படுக்கையிலுமா எழதா? அழக ஆதாரம் இருக்குது. எனவே இது போன்ற இன்னும் பல ஆதாரங்களை காட்டலாம். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே முன்னிரவையில் தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஜமாத்தோட தொழுவதற்கு எங்க ஆதாரம் இருக்குன்னு கேட்கார். ரசூலுல்லாஹ் ரமலானுடைய காலத்துல இஷா தொழுகைக்கு பின்னால மஸ்ஜிதுல மக்களை சேர்த்து 8 ரக்காத்து தொழுவிச்சு ஒரு ஹதீஸ்ல காட்டு. அல்லாஹு அக்பர். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே அவர்கள் ஜமாஅத்தாக தொழுதார்கள் என்பதை புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். எப்படி அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜமாத்தா தொழுவிக்கு ஏற்பாடு பண்ணாங்க தானே, அந்த ஹதீஸ பார்த்தாலே எங்களுக்கு விளங்குது. நபிகளார் என்ன செய்யறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபிகளார் தன்னுடைய அறையில் தொழுது கொண்டிருந்தார்கள், அவர்களை பின்பற்றி நபி தோழர்கள் தொழுதார்கள், 2வது நாளும் தொழுதார்கள், 3வது நாளும் ஜமாத்தாக தொழுதார்கள், 4வது நாள் அதிகமான சஹாபாக்கள் வந்திருப்பதை கண்ட நபிகளார் வெளியே வரவில்லை. காரணம் என்ன சொன்னார்கள்? இன்னி ஹஷீது அம் துஃபரத அலைக்கும். நபிகளார் இப்படி சொல்லி இருந்தா, ஜமாத்தா தொழுகிறது எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி இருந்தா ஜமாத்தா தொழுகிறது கூடாது, அது பித்அத்து பாவமா போயிரும். நபிகளார் என்ன சொல்றாங்க? கடமையாக்கப்படுமோ என்பதை பயந்ததனால் ஜமாத்துக்கு வரல. நபிகளாருடைய மௌத்தோடு கடமையாக்கப்படுறது சுன்னத்தாக்கப்படுறதுலாம் முடிஞ்சது. எனவே நபிகளார் ஒரு பயத்துக்காக விட்டாங்க. அந்த பயம் நீங்கிற பிறகு நாங்க ஜமாத்தா தொழுகிறோம், என்ன தவறு இருக்குது? அதே போன்றுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களே, 13 எல்லாம் பேசுறீங்களா, அது விளங்கலையோ? ரசூலுல்லாஹ் ரமலானுடைய காலத்துல இஷா தொழுகைக்கு பின்னால மஸ்ஜிதுல மக்களை சேர்த்து 8 ரக்காத்து தொழுவிச்சு ஒரு ஹதீஸ்ல காட்டு. இப்னு அப்பாஸ் அழகா சொல்றாங்களே, மைமூனா அவங்களோட வீட்டுல நபிகளார் தொழும் பொழுது நான் போய் இடது பக்கத்துல மாமுமா நின்றேன், நபிகளார் என்னைய இழுத்து வலது பக்கத்துல வச்சுக்கிட்டு ஜமாத்தா தொழுதாங்கன்னு வருதே. ஏன்னா ஜமாத்தா தொழு எங்க ஆதாரம் இருக்குது, எங்க ஆதாரம் இருக்குன்னு கேக்குறீங்க. அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரில முஸ்லிம் எல்லா ஹதீஸ் கிதாபிலும் இருக்கிற செய்தியை மறுத்துட்டு போயிடுறாரு. ஜமாத்தா தொழு எங்க ஆதாரம் இருக்குதுன்னு கேட்கிறார். எனவே ரமலானுடைய காலத்தில் தொழுவதற்கும் ஆதாரம் இருக்கிறது, ரமலான் அல்லாத காலங்களில் ஜமாத்தா தொழுவதற்கும் ஆதாரம் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு விரும்பினா ஜமாத்தோடு தொழுவாரு, விரும்பினா ஜமாத் இல்லாம தொழுவாரு. எனவே விரும்பினா முன்னிரவையில தொழுவார், விரும்பினா பின்னிரவையில் எழும்பி தொழுவாரு. எனவே அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றாக விளங்க. அடுத்தது இன்னொரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி தெரியுமா? ரசூலுல்லாஹ் 2 தொழுகை தொழுதாங்க. நாங்க சொல்றோம் ஹஜ்ரத் ஆயிஷா கொடுத்தது என்ன? அவ தராவீஹ பத்தி, ரமலானுடைய விசேட தொழுகையை பத்தி பேசல. ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னது முழு வருடத்திலும் தொழும் ஒரு தொழுகையை பத்தி சொன்னார்கள், அதுதான் வித்ரு தொழுகை. என்ன முன்னிரவையில தொழுகிற ஒரு தொழுகை இருக்குது, பின்னிரல தஹஜ்ஜுத் உண்டு. நாங்க சொல்றோம் 2 ஒன்று தான். நீங்க தூங்கி எழும்பி தொழுதா தஹஜ்ஜுத், தூங்கி எழும்பாம தொழுதா இரவு தொழுகை. தஹஜ்ஜுத் இல்ல, தஹஜ்ஜுத்ன்றது தனி ஒரு தொழுகை கிடையாது, தூங்கி எழும்பி வணங்குறது. தூங்கி எழும்பி தொழுதா தஹஜ்ஜுத், தூங்க முந்தி தொழுது இரவு தொழுகையோட போயிட்டாரு. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு தொழுகை 2 நேரத்துல தொழலாம் என்பதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கு எழும்ப சக்தி இருக்கிறதோ அவர் எழும்பி தொழட்டும், யாருக்கு எழும்புவதில் சந்தேகம் இருக்கிறதோ அவர் தொழுதுட்டு படுக்கட்டும். 2 தொழுகை இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க இப்பையும் தொழுங்க, பின்னிரவையில் ஒரு தொழுகை இருக்கு அதையும் தொழுங்கன்னு சொல்லி இருக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? சக்தி உள்ளவங்க பின்னிரவையில தொழுங்க, சக்தி இல்லாத முன்னிரவையில தொழுங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களே என்ன செஞ்சாங்க? பள்ளியில ஜமாத்தா தொழுகை அவங்க ஏற்பாடு பண்ணி போய் 2வது நாள் பார்த்தாங்க எல்லாரும் ஒரு இமாமு கீழ தொழுகிறாங்க. அப்ப என்ன சொல்லிட்டு போனாங்க? வல்லதி யனாமூன அன்ஹா அஃதலு மினல்லதி யகூமூன. இந்த இடத்துல நின்று தொழுகிறதை விட தூங்கி விட்டு பின்னால் எழும்பி தொழுகிறது சிறந்தது போனாங்க. அவங்க தொழல, உமர் ரலியல்லாஹு தொழல. விளங்குதா உங்களுக்கு? அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு தெளிவா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு செப்பரேட்டா ரசூலுல்லாஹ் சொன்ன நீங்க பின்னிரவு எழும்பி தொழுங்கன்னு கூட கொடுத்திருந்தாங்க. அபூபக்கருக்கு முன்னிரவு, உமர் பின்னிரவு கொடுத்திருந்தாங்க. காரணம் என்ன? 2 தொழுகை அப்படி கொடுக்கல, ஒரு தொழுகன்றதுனாலதான் உங்களோட வசதிக்கு நீங்க முன்னால தொழுங்க, உங்களோட வசதிக்கு நீங்க தூங்கி எழும்பி தொழுங்கன்ற ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறாங்கன்றது நல்லா விளங்குது. எனவே அன்பாந்த இஸ்லாமிய முன்னிரவையில தொழுகிறதுக்கும் ஆதாரம் இருக்குது, ஜமாத்தா
இஷா தொழுகிறதுக்கும் ஆதாரம் இருக்குது. தஹஜ்ஜுத் என்பதும் தராவீஹ் என்பதும் இரவு தொழுகை என்பதும் எல்லாம் ஒரு தொழுகைக்குள்ள பேருன்றதை விளங்கணும். இரவையில ஒரு தொழுகை தான் இருக்குதே தவிர 2 தொழுகை 3 தொழுகை இல்லைன்றதையும் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தில் இப்படி ஆழமான தெளிவை பெற்றுக் கொண்டு நபிகளாரை பின்பற்றி எங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும்.